ஹாய் கைஸ், வெல்கம் பேக். ஸோ எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி சாப்டரோட புக் பேக் கொஷின்ஸ் முடிச்சாச்சு. கதம். அண்ட் நம்ம இப்போ இன்டெக்ஸ்ட் கொஷின் வந்துட்டோம். ஓகே, இன்டெக்ஸ்ட் 3 ஃபர்ஸ்ட் கொஷின்ல இருக்கும். ஓகே, என்ன கொஷின் அப்படின்னா, ஹவு வுட் யூ டிட்டர்மைன் த ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் ஆஃப் மெக்னீஷியம்? மெக்னீஷியத்தோடது எப்படி இது தியரி படிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நம்ம ஏதோ ஒரு மெட்டலுக்கு கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா ஷீ யூஸ் பண்ணுவோம். ஷீனா என்ன சார்? ஏதோ நெட்ஃபிளிக்ஸ் சீரிஸ் பேர் மாதிரி சொல்றீங்க அப்படின்றீங்களா? ஷீன்றது ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோடு. ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோடு. ஓகே, ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோடுன்ற ஒரு ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணுவோம். அதோட பொட்டன்ஷியல் 0. ஸோ 0 பக்கத்தை இதை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்ப்போம். எக்ஸ்பெரிமெண்ட் பண்றப்போ இப்போ டிஃப்ளெக்ஷன்ல எவ்வளோ வேல்யூ காட்டுதோ அவ்வளோ பொட்டன்ஷியல் கிடைக்குது. வோல்ட் மீட்டர் வச்சுக்குவோம். எவ்வளோ பொட்டன்ஷியல் வோல்டேஜ் காட்டுதோ அவ்வளோ பொட்டன்ஷியல் டெவலப் ஆகுதுன்னு கண்டுபிடிச்சலாம். ஓகே, இது ரெஃபரன்ஸ். இப்போ 1 கிலோ வச்சு மற்ற வெயிட்டை மெஷர் பண்ணல, ரெஃபரன்ஸ். அந்த மாதிரி ஷீன்றது ஒரு ரெஃபரன்ஸ் சிஸ்டம். ஓகே, கிளியர். இப்போ அதுல எப்படி சார் இருக்கும்? இப்போ வந்து ரெஃபரன்ஸ் பண்ணனா இது ஒரு எலக்ட்ரோலிசிஸ்ன்னு சொல்லுவீங்க, அதாவது ஒரு செல் மாதிரி ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லுவீங்க. அப்போ ஆனோடு இருக்கும், கேத்தோடு இருக்கும். இது எதை எங்க வைக்கணும்னா வெரி சிம்பிள். உங்களுக்கு இது படிக்க சொல்லியிருக்கு, ரியாக்டிவிட்டி சீரிஸ் படிக்கணும்னு இந்த சாப்டரோட இன்ட்ரோடக்ஷன் வீடியோலயே சொல்லியிருக்கு. ரியாக்டிவிட்டி சீரிஸ் படிச்சிருப்பீங்க. ரியாக்டிவிட்டி சீரிஸ்ல இங்க இன்வால்வ் ஆகிறது என்னன்னா மெக்னீஷியமும் ஷீன்னு சொல்லிட்டேன். ஷீனா ஹைட்ரஜனும். மெக்னீஷியம் ஹைட்ரஜன்ல யார் மோர் ரியாக்டிவ் சொல்லுங்க? 1 2. மெக்னீஷியம் ஹைட்ரஜன்ல யார் மோர் ரியாக்டிவ்? மெக்னீஷியம் மோர் ரியாக்டிவ். எப்படி சார் சொல்றீங்க? ரியாக்டிவிட்டி சீரிஸ் காட்டுங்க சார். நான் இங்க வச்சிருக்கேன் பாருங்க. மெக்னீஷியம் மேல இருக்கா, ஹைட்ரஜன் கீழே இருக்கு. இப்ப யார் மோர் ரியாக்டிவ்? மெக்னீஷியம் மோர் ரியாக்டிவ். நான் பல தடவை சொல்லியிருக்கேன், மோர் ரியாக்டிவ்னா ஹி வில் அண்டர்கோ ஆக்சிடேஷன். ஆக்சிடேஷன்னா என்ன அர்த்தம்? லாஸ் ஆஃப் எலக்ட்ரான். லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ்னா எங்க இருக்கும்? ஆக்சிடேஷன். CROA ஆனோட்ல இருப்பான். இதெல்லாமே பல தடவை சொல்லியிருக்கேன் இந்த சாப்டர் ஆரம்பிச்சது. அப்ப இவன் எங்க இருப்பான்? கேத்தோட்ல இருப்பான். இவனை கேத்தோட்ல வைங்க, அவன் ஆனோட்ல வைங்க, முடிஞ்சு போச்சு. கிளியரா? சோ ஒரு செல் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம். செல்லுல கேத்தோட்ல யாரை வைக்கணும்னு சொல்லியிருக்கேன்? கேத்தோட்ல ஹைட்ரஜன் வைக்கணும். கேத்தோட்ல ஹைட்ரஜன். ஆனோட்ல யாரை வைக்க சொல்லியிருக்கேன்? மெக்னீஷியம். கனெக்ட் பண்ணுங்க. கனெக்ட் பண்ணி நம்ம இது வந்து என்னது? எலக்ட்ரோ கெமிக்கல் செல். கனெக்ட் பண்ணாலே எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆரம்பிச்சிடும். ஓகே, சால்ட் பிரிட்ஜும் போட்டுக்கணும். ஓகே, அதெல்லாம் டயக்ராம் நீங்க பாத்துக்கணும். நான் கண்டென்ட்டுக்காக சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, இதுதான் கதை. ஸோ இதை கனெக்ட் பண்ணீங்கன்னா ஷீயோடது 0ன்றதுனால ஃபார்முலா என்னது? இ கேத்தோடு. இ செல் இஸ் ஈக்குவல் டு இ மேல போடுறாங்களா? சில சமயம் மேல போடுறாங்க, சில சமயம் கீழே போடுறாங்க. இ செல் இஸ் ஈக்குவல் டு இ கேத்தோடு மைனஸ் இ ஆனோட். இதுல யார் சார் கேத்தோடு? இப்பதான் சொன்னேனே, ஹைட்ரஜன் தான் கேத்தோட். இ ஹைட்ரஜனோடது போட்டுங்க. ஹைட்ரஜன் எப்படி எழுதணும்னா H பிளஸ் H2 மைனஸ் இ மெக்னீஷியம் Mg2 பிளஸ் Mg. ஹைட்ரஜனோட வேல்யூ சொன்னேன்னா 0. ஸோ இந்த டிஃப்ளெக்ஷன்ல காட்டுற வோல்டேஜுக்கு முழு பொறுப்பு யாரு? மெக்னீஷியம். கண்டுபிடிச்சிங்கன்னா வரப்போகுது. ஓகே, கேத்தோட் மைனஸ் ஆனோடு. ஆக்சுவலா இது பாத்தீங்கன்னா -2.36 வரும். ஆப்போசிட் டைரக்ஷன் 2.3. ஸோ அது வந்து டோட்டலா 2.36 வோல்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம் பொட்டன்ஷியல். ஓகேவா? இதைத்தான் இங்க தியரி எழுதியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? கேன் பி மெஷர் வித் ரெஸ்பெக்ட் டு த ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோட். இதை தான் நானும் சொன்னேன். ஸோ எம்ஜி வந்து என்ன ஆகும்? எதுல இருக்கு எம்ஜி? மெக்னீஷியம் இஸ் இன் ஆனோட். ஆனோட்ல லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். அப்போ Mg2 பிளஸ் 2 எலக்ட்ரான்ஸ் அந்த மாதிரி ஃபார்ம் ஆகும். இங்க வந்து கெயின் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஸோ H இங்க வந்து கெயின் நடக்கும் ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரான் பொட்டன்ஷியல்ல. ஓகே, அந்த ரியாக்ஷன் நமக்கு தேவையில்லை. ஸோ இங்க இ செல் இஸ் இ கேத்தோட் மைனஸ் இ ஆனோட் அதான் யூஸ் பண்ணிருக்காங்க. புரிஞ்சா? ஓகே, சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. வில் மீட் இன் த நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ.